அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் காரடியான் நோன்பு எந்த தேதியில் வருது, பூஜை நேரம் எந்த நேரம், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தாலி கயிறு மாற்றும் போது நம் சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த காரடியான் நோன்பு மாசி மாதத்தில் வரக்கூடியது. இந்த நோன்புக்கு பெயர் காமாட்சி நோன்பு மற்றும் சாவித்ரி நோன்பு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. காரடியான் நோன்பு எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த நோன்புக்கு நெய்வேத்தியமாக காரடையை வைத்து தான் படைக்கப்பட்டு நம்ம வழிபாடு செய்கின்றோம். அதனால தான் காரடை நோன்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இந்த வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு இருக்குது. ஏன்னா இந்த வழிபாட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் கணவர் பிரியாமல் இருப்பதற்காகவும் இந்த நோன்பு எடுக்கப்படுது. மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாசி கயிறு பாசி படியும், அதாவது விருத்தியாகும் அப்படிங்கிறது பழமொழி. இந்த நாளன்று நாம் தாலி கயிறு மாற்றுவது உங்களுடைய கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளன்று எதற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றாங்க அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாவித்ரி தன் கணவனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்தனால தான் இந்த காரடியான் நோன்பு. இதை எதற்காக சாவித்ரி நோன்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சாவித்ரியோட கணவன் சத்தியவானின் உயிரை யமன் எடுத்துகிட்டு போயிடுவார். சாவித்திரிக்கு அந்த அம்பாலோட சக்தியால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யமன் பின்னாடி யமலோகத்து வரை சென்றுடுவாங்க. ஆனால் அந்த யமலோகத்திற்குள்ளே உள்ளார போக முடியாது இல்லையா? அதனால் அந்த யமன் உங்களுக்கு என்னமா வர வேணும், இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். எனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அந்த யமனும் பார்த்திங்கன்னா அந்த வரத்தை கொடுத்துருவார். அதனால் அவங்களுடைய கணவன் உயிர் மீட்டு வந்துடுவார். அதனால தான் இந்த விரதம் மிகவும் சிறப்பானது சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்க அவங்க கணவருக்காக கேட்டு அவங்க வரம் வாங்கி அவங்களுடைய கணவனே காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த விரதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பானது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி பிரியாமல் இருப்பதற்காகவும் இதில் நோன்பு இருந்து நம்ம வழிபாடு செய்யணும். நோன்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த நாள் வருகின்றது இந்த நோன்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 14/3/2024 பங்குனி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. இந்த காரடியான் நோன்பு மாசி மாதத்தில் வரும். இந்த தடவை பார்த்திங்கன்னா பங்குனி 1ஆம் தேதி வந்திருக்கிறது. இந்த நாளன்று பார்த்திங்கன்னா நம்ம எப்போது வழிபாடு செய்ய வேண்டும், பூஜைக்கான நேரம் எது அப்படிங்கிறது பார்க்கலாம். காலை 6 மணிலேருந்து 7:30க்கு யமகண்டம் இருப்பதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. அப்படி இல்லை என்றால் காலை 10:30லேருந்து 11:30 வரை நம்ம வழிபாடு செய்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம், நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம். காலை 9 மணி to 10:30 குளிகை நேரம் இருக்குது. 10:30லேருந்து 11:30 வரை நமக்கு மிகவும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் பூஜை செய்து தாலி கயிறு மாற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10:30 to 11:30, காலை 7:30க்கு மேலே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம், அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். செய்துட்டு நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் படம் எடுத்துக்கோங்க. அது காமாட்சி அம்மனாக இருக்கலாம் அல்லது மாரியம்மனாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாள் படத்தை எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தாலி கயிறு மாற்றி மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியமாக காரடை வைக்கணும். அந்த காரடையில் நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, பச்சரிசியோட பருப்பு வகைகளை நம்ம காராமணி அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை சேர்த்து நம்ம வைக்கணும். இந்த காரடை எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் காரடை நோன்பு காரடை செய்வது எப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னாலும் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் மஞ்சள் கயிறு நோன்பு கயிறு எல்லாம் வச்சு மல்லிகைப்பூ வச்சு கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம தாலி கட்டுறதுக்கு முன்னாடியோ நோன்பு கயிறு கையில் கட்டுறதுக்கு முன்னாடியோ நான் கொடுக்குற இந்த பாடல் நீங்கள் படிக்கணும். அதாவது இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். இதை படிச்சுட்டு தான் நீங்கள் மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்ளணும். உங்கள் காலத்துலேயோ அல்லது கையிலையோ அந்த நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளணும். 2 முக்கியமாக வைக்க வேண்டும். ஒன்று உருகாத வெண்ணெயும், இன்னொன்று காரடையும். இந்த 2ம் நீங்கள் கட்டாயமான முறையில் வைத்தால் தான் இந்த காரடை நோன்பு நமக்கு முழுமை பெறும்.
வெண்ணெயும் நம்ம வந்து காரடியும் வைத்து இந்த பாடலை கட்டாயமாக நம் சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு நம்ம அந்த கயிறு கட்டியை முடித்த பிறகு நம்மளுடைய நோன்பு சிறப்பாக முடிந்து விட்டது. நீங்கள் விரதம் இருப்பவர்கள் வந்து காலையிலேருந்து நீங்கள் பட்டினியாக இருந்து தான் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். மாலை நேரமும் நீங்கள் பூஜை செய்யலாம். காலை பூஜை செய்வது எதற்காக மிகவும் சிறப்பு அப்படின்னா, நம்ம தாலி கயிறு மாற்றும் போது ஏறுமுக நேரத்தில் தான் மாற்றணும். அதாவது 12 மணி வரை பார்த்திங்கன்னா நமக்கு ஏறுமுகம், 12 மணிக்கு மேலே நமக்கு இறங்கு முகம். அதனால் நம்ம 12 மணிக்குள்ளே நம்ம நோன்பு கயிறு கையில் கட்டிக்கொள்ளணும் அல்லது கழுத்தில் தாலி கயிறு கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து கெட்டுவதற்கு உங்களுக்கு பக்கத்தில் ஆள் இருக்குன்னா, வயசானவங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் இருந்தாலும் சரி கட்ட சொல்லலாம். இல்லை யாருமே இல்லை, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கட்டிக்கலாம். நீங்களே கட்டிக்கலாம், ஒன்று தவறு கிடையாது. சுமங்கலிக்கான பொருட்கள் எல்லாம் வைத்து இந்த நோன்பு கயிறு வைத்து வழிபாடு செய்யணும். நமக்கு தெரியும், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, வளையல், சீப்பு, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அந்த கட்டாயமாக தாம்பூல செட்டு ஒன்று வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். மற்ற பெண்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லை யாருமே வரல அப்படின்னா நீங்கள் மட்டும் இதை வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றிலை பாக்கும் வாழைப்பழம் கட்டாயமாக வைக்கணும். ஒரு பூஜை முழுமை பெற வேண்டும் அப்படின்னா நம்ம வெற்றிலை பாக்கும் வாழைப்பழம் வைப்பது ரொம்ப சிறப்பு. ரொம்ப எளிமையானதாங்க. கடவுளுடைய படத்தை எடுத்துக்கோங்க, அதாவது அம்பாள் படத்தை எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க, மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு காரடையும் உருகாத வெண்ணெய் வச்சுருங்க. சுமங்கலிக்கு வைக்கிற செட்டு, நோன்பு கயிறு, எத்தனை பேர் நீங்கள் நோன்பு கயிறு கட்ட போகிறாங்களோ அத்தனை பேர் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் மட்டும் தான் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு நோன்பு கயிறு கட்டிக்கோங்க. சுவாமிக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தில் கட்ட வேண்டும் அப்படின்னா அந்த நோன்பு கயிறும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து கையில் மட்டும் தான் கட்ட போகிறேன், நாங்கள் இப்போ தான் வந்து தாலியெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கை கட்டுறதுக்கு மட்டும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு விளக்கு காமாட்சி மண் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நெய் தீபமாக ஏற்றி வைத்து நான் சொல்கின்ற அந்த ஸ்லோகத்தை வந்து இங்கே சொன்னால் போதும். நல்லா ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கணவர் உங்களை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டாங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். இந்த காரடையான் நோன்பு யார் சரியான முறையில் செய்கிறாங்களோ உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய கணவர் அவங்களை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டாங்க. கணவருக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் பார்த்து கொள்வாங்க அந்த அம்பாள். அம்பாள் படம் வந்து எந்த அம்பாள் படம் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு. எல்லாருமே நிச்சயமாக முடிந்தளவு கடைபிடித்து வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, காலையில் வந்து செய்ய முடியாது, பூஜை செய்ய முடியாது, அப்படி இருப்பவர்கள் வந்து மாலை நேரத்தில் மாலை 6 மணி கூட நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. ஆனால் காலையில் செய்வது மிகவும் சிறப்பு. காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடை வந்து மனதார செய்து பாருங்கள். நல்ல ஒரு வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.